போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித அல்போன்ஸ் மரிய லிகோர் இவ்வாறு சொல்லுவார்: ஜெபம் செய்பவர்கள் நிச்சயம் வெற்றி அடைவார்கள். ஜெபியுங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், கவலைப்படாதீர்கள் என்று தூய அகஸ்தினா சொல்லுவார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்வது எப்படி என்று கேள்வி கேட்ட சீடர்களுக்கு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்து, இந்த ஜெபம் நம்பிக்கையோடு ஜெபிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக இறைவனின் ஆசிர்வாதங்களை வலமையாக இரட்டிப்பாக பல மடங்கு நம்மால் பெற முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பகுதியை நற்செய்தியில் வாசிக்க இருக்கிறோம். எனவே நாம் ஜெபம் செய்வோம், ரட்சிப்பின் அடையாளம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம், கவலைப்படாமல் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களை கேட்க தூய ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். செய்த பாவங்களை, நம்பிக்கை இல்லாமல் ஜெபித்த நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசுவிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனம் இறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு இன்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார்.
ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்கு உரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழித்தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிறைவுறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவர்களுக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியண செய்தார். இறப்பில் அவருடைய செயல்களால் வியப்புக்குரியவனவாயிருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நீர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது:
நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கிறிஸ்தவர் சற்று பேராசை பிடித்தவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவார். அந்த ஜெபத்தில் நாம் சொல்லுவோம், எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று நம்ம வேண்டுகிறோம். அந்த ஒரு வரி இவ்வாறு வரும். சற்று பேராசை பிடித்தவர் இந்த வரியை இவ்வாறு சொல்லி ஜெபித்தாராம், எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்பதற்கு பதிலாக, ஆண்டவரே, இந்த மாதத்திற்கு வேண்டிய பிரியாணியை இப்பவே பார்சல் பண்ணி தாரும் அப்படின்னு அவர் ஜெபித்தாராம். உடனே மேலிருந்து கடவுளது குரல் இவ்வாறு கேட்டதாம், மகனே, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் இன்று என்று தான் இருக்கிறது. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது என்று விண்ணகத்திலிருந்து இந்த குரல் கேட்டதாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு வரலாற்று பின்னணி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த போதனை வழங்கிய காலகட்டத்தில் யூதேயாவிலும் அதை சுற்றியுள்ள பிற இன பண்பாடுகளில் ஜெபம் என்பது ஒரு சடங்காக மாறி இருந்தது. பிறவினத்து மக்கள் தங்களின் தெய்வங்களை திருப்திப்படுத்தவும் தங்களுக்கு சாதகமாக மாற்றவும் மிக நீண்ட வாக்கியங்களையும் கணக்கற்ற மந்திர வார்த்தைகளையும் மீண்டும் மீண்டும் அவர்கள் உச்சரித்தார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் திருச்சட்ட வல்லுநர்களும் தாங்கள் எவ்வளவு பக்தி உள்ளவர்கள் என்று மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வீதிகளில், சந்திப்புகளிலும், தொழுகை கூடங்களில் நின்று நீளமான ஜெபத்தை ஜெபித்தார்கள். இந்த பின்னணியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஜெபம் என்பது இறைவனை வற்புறுத்தும் காரியம் அல்ல, மாறாக ஜெபம் என்பது ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பான உறவு என்பதை உணர்த்த, விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்கின்ற இந்த ஜெபத்தை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் இன்றைய நாளில் வாசிக்க கேட்டோம். நம்முடைய ஜெப வேளையில் ஏன் குறைவான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் என்றால், முதலாவது, விண்ணக தந்தை ஏற்கனவே நம் தேவைகளை அறிந்திருக்கிறார். ஆக இயேசு கூறுகிறார், நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் பிதாவுக்கு, உங்கள் தந்தைக்கு உங்கள் தேவை தெரியும். இறைவனுக்கு நம் தேவைகளை அறிவிப்பதற்காக நாம் ஜெபிப்பது இல்லை, மாறாக கடவுளிடம் நம்மை ஒப்படைப்பதற்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நம்மை முழுமையாக சரணாகதியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பது தான் தலை சிறந்த ஒரு ஜெபம் என்று அன்னை தெரேசா சொல்லுவார்கள். இரண்டாவது, ஜெபம் என்பது அன்பின் உறவு, இது சடங்கு அல்ல. ஒரு அந்நியரிடம் நாம் பேசும் பொழுது வார்த்தைகளை நாம் நீளமாக அதிகமாக நாம் பேசலாம், வார்த்தைகளை நீட்டி நாம் முழங்கலாம். ஆனால் நம்முடைய சொந்த தந்தையிடம், நம்முடைய அப்பாவிடம், நம்முடைய அம்மாவிடம் நாம் பேசும் பொழுது வார்த்தையை விட, நமது வாயை விட இதயம் பேசும்போது அங்கு வார்த்தைகள் தேவையில்லை. நம்முடைய விண்ணக தந்தை கடவுளிடம் நாம் பேசுவதற்கு வார்த்தைகளை விட நம்முடைய இதயம் பேச வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்யும் பொழுது நீண்ட வார்த்தைகள் வேண்டாம், மாறாக உங்கள் இதயத்தை
கடவுளிடம் சரணாகதியாக ஒப்புக் கொடுங்கள் என்கின்ற அர்த்தத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது நீண்ட வார்த்தைகள் தேவையில்லை என்பதை மேற்கோள் காட்டுகிறார். இரண்டாவது, முக்கியமாக ஜெபம் செய்வதற்கு முன்பதாக மன்னியுங்கள். இன்றைய நற்செய்தியுடைய கடைசியில நீங்கள் அடுத்தவரை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துகிறார் என்றால் ஏன் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது மன்னிக்க சொல்வதற்கான முதல் காரணம், இறைவனுடைய மன்னிப்பும் ஆசீர்வாதமும் ஒரு நீரோடை போன்றது. நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இதயத்தில் கசப்பை வைத்திருக்கும் பொழுது அந்த நீரோடை தடைப்படுகின்றது. நாம் பிறரை மன்னிக்காவிட்டால் இறைவனின் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதியை நம் இதயம் இழந்து விடுகிறது. ஆக இன்றைய நாளில் ஜெபத்தை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 சவால்களை வைக்கிறார். முதல் சவால், ஜெபம் என்பது வார்த்தைகளின் எண்ணிக்கையிலோ அல்லது பிறரை கவருவதற்காக பயன்படுத்தும் ஆடம்பரமான மொழியோ இல்லை. ஜெப வேளையில் இறைவனை நோக்கி என் இதயம் பேசுகிறதா? இரண்டாவது சவால், நம்முடைய சொந்த விருப்பங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய சுய ராஜ்யம் ஆகியவற்றை விட கடவுளுடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கின்றோமா? என் விருப்பத்தை விட கடவுளின் சித்தம் மேலானது என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது இரண்டாவது சவால். மூன்றாவது, நமக்கு துரோகம் செய்தவர்களை, நம் மனதை காயப்படுத்தியவர்களை நிபந்தனையின்றி மன்னிப்பது மிக கடினம். ஆனால் அந்த மன்னிப்பை வழங்காவிட்டால் கடவுளின் மன்னிப்பை நாம் பெற முடியாது என்கின்ற மாபெரும் சவாலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் முன்மொழிகின்றார். ஆகவே நம் ஜெபங்கள் நீளமான வார்த்தையாக இல்லாமல் இறைவனோடு, கடவுளோடு, இயேசுவோடு, ஆரோக்கிய அன்னையோடு ஆழமான உறவாக மாறட்டும். பேராசைகளை விடுத்து இன்றைய நாளின் தேவைகளுக்காக நன்றி கூறுவோம். நம் இதயத்தில் உள்ள கசப்புகளை தூக்கி எறிந்து பிறரை மன்னிப்போம். அப்பொழுது நம் ஜெபம் விண்ணகத்தின் வாசலை திறக்கும். தூய ஆவியானவர் நம்மோடு உடன் பயணிப்பாராக. தூய ஆரோக்கிய அன்னை நமக்காக இடைவிடாமல் பரிந்து பேசுவாராக. ஆமென். இன்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இன்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் பெயர் துடைக்கும் தயைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராயிருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது தெய்வீக திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு